ஆனால் இந்த சடனாக போயிட்டு கொழும்புல இருக்கானுங்கல்ல, அவனுங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடுன்னு ஒன்று கிடைக்கும். ஆனால் அது சாப்பாடா அப்படின்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ள அவனுக்கு அடுத்த நாள் வந்துடும். ஜாலியாக பேசுவோங்கிறதுக்காக இது ஜாலியான கண்டென்ட் கிடையாது. இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னுக்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக இங்கே வரும்போது அழகாக வருவாங்க, பார்க்குறதுக்கு கெத்தாக ஸ்டைலாக வருவாங்க. ஆனால் அங்கே போய் கஷ்டப்படும் போது அந்த வழியெலாம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தீபாவளியையும் இந்த நியூ இயரையும் வந்து பெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்களே வீட்டில் உள்ளவங்க, இது எல்லாமே வந்து அவங்க அவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்தோட ஒரு மறு உருவம் தான் இந்த இதெல்லாம்னு சொல்லலாம். ஆனால் காலையில் வந்து 7க்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈவினிங் 7 வரைக்கும் கண்டினியூவாக ஒர்க் இருக்கும். நமக்கு எப்படியுமே காசு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே வந்து காசுக்காக தான் போகிறோம். பரவாயில்ல, இந்த கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நம்மளாக உருவாக்கிக்கிட்டு ஃப்ரீயாக தானே தரோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுவாங்க. பகலைக்கும் இதே மாதிரி நடக்கும், நைட்டுக்கும் இதே மாதிரி தான். இது கண்டினியூவாக இருக்கும். இதெல்லாம் கேட்குறப்பயே ரொம்ப சாமி அங்கே மட்டும் வேலைகளாம் போயிடக்கூடாதா அப்படின்னு நினைச்சாலும் வேற வழி இல்லை.